அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் எம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் எம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் ஜெயித்திடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் ஜெயித்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். வேத வாக்குகள் நமக்கு இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். வேத வாக்குகள் நமக்கு இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில்
நோய்கள் தீருது, பாவங்கள் மறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் மறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர் நாமம் இயேசு கிறிஸ்துங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். ஆங்கிலத்தில் this program is called His name is Jesus. இயேசுவை போல ஒரு நல்ல தேவன் இல்லைங்க. சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ருசித்து பார்க்கிறவர்கள் சொல்ல முடியும் அவர் எவ்வளவு நல்ல தேவன் என்று. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் செய்தி ஒரு நல்ல செய்தி, சந்தோஷம் தரும் செய்தி, நம்பிக்கை தரும் செய்தி. அவர் உலகத்தில் வாழும்போது மத்தேயு 27 கடைசியில் 28 ஆரம்பத்தில் நாம் பார்க்கும்போது அவர் பேசின சத்தியங்களை ஒரு சிலர்கள் நம்பினார்கள், ஒரு சிலர்கள் எதிர்த்தார்கள். அவரை எதிர்த்தவர்கள் சிலுவையில் அவர்களை இயேசுவை அறைந்தார்கள். அறைந்ததுக்கு பிறகு இந்த எதிரிகள், பரிசேயர்கள், தேவ ஆலய பிரதான ஜனங்கள் ஓடி போய் பிலாத்திடத்தில் சொல்கிறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 27 62 66 வரைக்கும் அந்த கதை நமக்கு தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஓடி போய் பிலாத்திடத்தில் சொல்கிறாங்க, இந்த எதிரிகள், அவரை வெறுத்தவர்கள், அவர் செய்ததெல்லாம் நன்மை, யாருக்கும் அவர் தீங்கு செய்யலை. யோவான் 8 அதிகாரத்தில் அவர் சொன்னார், இன்னிடத்தில் பாவம் உண்டோ என்று சுட்டி காண்பிக்க முடியுமா என்று கேட்டார். அவர் எதிர்த்தவர்கள் கூட சொல்ல முடியலங்க அவருக்குள்ள பாவம் இருக்குன்னு, யாராலையும் காண்பிக்க முடியலை. பரிசுத்தமுள்ள தேவன் சிலுவையில் அவரை அறைந்து முடித்ததுக்கு பிறகு இந்த அவரை எதிர்த்தவர்கள், பரிசேயர்கள், தேவ ஆலய பிரதான ஜனங்கள் ஓடி போய் பிலாத்திடத்தில் சொல்கிறாங்க, இந்த இயேசு உயிரோடு இருக்கும்பொழுது அவர் மறுபடியும் எழுவேன் என்று சொன்னார். நீங்கள் அதனால் பிலாத்தே கொஞ்சம் காவலாளரை வைத்து அந்த இடத்தை நீங்கள் ஒரு கல்லை வைத்து அந்த கல்லறையை நீங்கள் மூடணும் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்பொழுது அவர் சீஷரத்திலே சொன்னார், நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிர்த்து எழுவேன் என்று சொன்னார். அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் இவர்களை இயேசுவை எதிர்த்தவர்களோ அதை நல்ல மனதில் ஞாபகம் வைத்திருந்தார்கள். ஓடி போய் சொல்லுகிறார்கள், இந்த கல்லறை எப்படியாயினும் இந்த சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை திருடி கொண்டு போயிடாதபடிக்கு, ஏன்னா அவங்க வெளியில் போய் பறைசாற்றுவார்கள் இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார் என்று அதை போய் சொல்லிடுவாங்க, அதனால் அதை மூடிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த சீல் போட்ட உடனே, அந்த முத்திரை போட்ட உடனே அவங்க நினச்சாங்க அவங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் நடக்கும் என்று. ஆனால் மத்தேயு 28 ஒரு அழகான சம்பவம் நடக்குது. குழம்பை போன இயேசுடைய சீஷி மரியாள், மகதலேனாள் மரியாள், மற்ற ஸ்திரீகள் எல்லாரும் போய் அந்த கல்லறையை போய் நோக்கி பார்க்கும்பொழுது அவருடைய சரீரத்தை காணவில்லை. திகைத்து போய் நிற்கும்பொழுது ஒரு தூதர் ஸ்திரீயை பார்த்து கேட்டாள், நீங்கள் யாரை தேடி வருகிறீர்கள்? அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்திருக்கிறார். இதுதாங்க நல்ல செய்தி. எனக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நினைக்கும் போது 2 காரியங்கள் மனதில் வருகிறது. முதல் காரியம், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. மரணம் அவரை தடுக்க முடியவில்லை, மூடப்பட்ட கல்லறை அவரை தடுக்க முடியவில்லை, அவர் எதிர்த்தவர்கள் அவர் எழும்பாதபடிக்கு தடுக்க முடியவில்லை. அவர் செய்ய நினைக்கிறது தடைப்படவே படாது. கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பாதையில் நடக்கிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்களுக்கு தைரியமாய் ஒன்று மனதிலே நாம் எழுதி வைக்க முடியும், அவர் செய்ய நினைக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே தடைப்படவே படாது. வேதத்தில் மீகா புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். அது இப்படி சொல்லுகிறது, தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். அந்த ஆண்டவரை யாராலையும் அடக்க முடியாது. We belong to an unstoppable God and an unshakable kingdom.
முதல் காரியம், இயேசுடைய உயிர்த்தெழுதலை நினைக்கும் பொழுது தேவன் செய்ய நினைத்தது தடைப்படவே படாது. ரெண்டாவது காரியம், இயேசுடைய உயிர்த்தெழுதலை நினைக்கும் பொழுது எனக்கு மனதில் வருகிறது, தூதர் சொன்னது. அந்த ஸ்திரீகளிடத்தில் பார்த்து தூதர் சொன்னார் பாருங்க, யாரை தேடி வருகிறீர்கள், அவர் இங்கே இல்லை. அது எங்கே வருது? மத்தேயு 28:1 நாம் கீழே வாசிக்கும்பொழுது ஒரு 10வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னு அது தெரியும். அது அவ்வளோ கிளியராக ஆண்டவர் தூதர் மூலமாக பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொன்னபடியே உயிர் தெரிந்து விட்டார். எவ்வளோ ஒரு பெரிய சத்தியங்க. இன்றைக்கு நீங்கள் என்ன பாதையில் போகிறீங்களோ எனக்கு அது தெரியாதுங்க. ஆனால் உங்களை உருவாக்கின ஆண்டவர், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்கு தெரியும் நீங்கள் போகிற பாதை கடினமான பாதையாக இருக்கலாம், வெகு பிரச்சனைகள் நிறைந்த பாதைகளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு அவரை தேடும்போது என்ன வார்த்தை பேசினாரோ அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்னதை செய்கிறவர், மனிதர்களைப் போல அல்ல. அவர் சொன்னதை அவருக்கு செய்ய அவருக்கு வல்லமை உள்ள தேவன். He has the power to do what he has promised. வேதத்தில் பார்க்கும்பொழுது எத்தனை எதிர்மாறான சூழ்நிலை அவருடைய ஜனங்களுக்கு வந்தது. ஆனால் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நம்பி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய விடுதலை அவர் கண்டார்கள். அந்த தேவன் ஜீவனுள்ளவர். யோவான் 10:18 அவர் சொன்னார், என் ஜீவனை வைக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்கும்படிக்கு ஜீவனை தந்தவர் சிலுவையில் அதோடு முடிந்து விட்டால் அவர் சாதாரண மனிதராக இருப்பார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். அவரை நாம் நோக்கி பார்ப்போம், நம் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 3வது காரியம், இப்போதான் ரொம்ப அழகான ஒரு காரியம் நடக்குது. பயந்து நடுங்கின அந்த ஸ்திரீகள் வெளியே போய் சொல்லுறாள், நாங்கள் இயேசுவை கண்டோம். விசேஷமாய் யோவான் 20வது அதிகாரத்தில் குழம்பி போகிறாள் அந்த கல்லறை பக்கத்தில். ஆனால் அவள் திரும்பி வரும்பொழுது விசுவாசத்தோடு வருகிறாள். அவள் சொல்லுகிறாள், நான் ஆண்டவரை கண்டேன். I have seen the Lord. பயந்து போனவர்கள் பறை சாற்றுவர்களாய் மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உண்டா? தனிப்பட்ட விதத்தில் நமக்கு ஆண்டரோடு உறவு உண்டா? அவரை ருசித்து பார்த்துருக்கிறோம் என்றால் அவரை குறித்து சொல்லாமல் இருக்க முடியவே முடியாதுங்க. 1 யோவான் 1 அதிகாரத்தில் முதல் 2 வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எவைகளை கண்டோமோ, எவையை தொட்டோமோ, எவைகளை கேட்டோமோ அவரை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? இன்றைக்கு அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நம்புவோம், நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு நீர் விடுதலை தருகிற தேவன், நீர் பதில் கொடுக்கும் தேவன் என்று ருசித்து பார்க்க உதவி செய்தருளும். இயேசப்பா, நீர் உயிர்த்தெழுந்த தேவன், இன்றைக்கும் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்பவர். உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்தருளும். விசுவாசத்தை கட்டளையிடும் கர்த்தாவே, பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்று அவர்கள் காண உதவி செய்தருளும். எனக்கு செய்தீர் ஐயா, உம்மை நம்பின உம்முடைய ஜனங்களுக்கு செய்தவர். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்களுக்கும் இயேசுவை பரிபூர்ணமாய் நம்பி கீழ்ப்படிந்து உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்தருளும். ஜபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமாதானத்தினால் நிரப்பி அருளும். பயங்கள் தீர்வுகளை அகற்றி போடும். அவருடைய தேவலை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.